உங்க வீட்டு கல்யாணம், உங்க ரிலேட்டிவ்ஸ் கல்யாணம் எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. எதுக்கு ஃபாதர்? சாப்பிட்றதுக்கா? நோ மை சன். கல்யாணத்தை நடத்தி வைக்க. அப்போ உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகும் ஃபாதர்? ஹம். செருப்பு தைக்கிறவனுக்கு செருப்பு இருக்குமா? கல்யாணம் நடத்தி வைக்கிறவனுக்கு கல்யாணம் ஆகுமா? எல்லாம் அந்த இறைவனோட கருணை. என்ன ஃபாதர் டல்லா இருக்கீங்க? என்னன்னு சொல்றது மைசன், இந்த கல்யாணம் நான் நடத்தி வைக்கிற 100வது கல்யாணம். ரொம்ப சீக்கிரத்துல இவ்ளோ சின்ன வயசுல 1000 கல்யாணம் நடத்தி கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணணுங்கிறதா என் ஆசை. பைத்தியக்கார ஆசை. ஏன் ஆசை நிறைவேறணும்னா இந்த கல்யாணம் சென்சேஷனல் ஆகி வைரல் ஆகும். ஓ, அதனால தான் இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து என்ன நானே ப்ரமோட் பண்ணிக்கிறேன். அது சரி, கல்யாண பையனும் கல்யாண பொண்ணும் எங்க? கல்யாண மாப்பிள்ள வர லேட் ஆகும். பொண்ணும் ரெடி ஆகிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க ஃபாதர். ஓ, டோன்ட் வரி, டேக் யுவர் ஓன் டைம். உங்க ஏற்பாட்டை நீங்க Bless பாருங்க. me, Father. ஏன் ப்ரமோஷன்ஸை நான் பார்க்கறேன். காட் bless you. தேங்க்யூ ஃபாதர். ம். கார் எங்கேயே விடுறோம், டைமை கரெக்டாக பார்க்குறோம், பக்காவாக இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறோம். புரியுதா? ஓகே. லெட்ஸ் கோ. வாங்க உள்ள வாங்க. நம்ம பாட்டுக்கு டைரக்டா உள்ள போறோம். யாருக்காச்சும் நம்ம மேல டவுட் போ வந்தது. போ அங்கதான். அதெல்லாம் ஒன்றும் ஆதார் கார்டை கேட்க போகிறாங்க. சும்மா ஒரு நிமிஷம் நில்லுங்க. யார் சார்பா வந்திருக்கீங்க? நாங்கள் ஏதாவது சொல்கிறோம். இப்போ எப்படி சமாளிக்கிறோம் பாரு. ஃபாதர் சார். செக்யூரிட்டி எந்த ஃபாதரு? பொண்ணோட ஃபாதரா மாப்பிள்ளையோட ஃபாதரா? சர்ச் ஃபாதர். சர்ச் ஃபாதர். தப்பிச்சோண்டா வந்துரு. கல்யாணத்தை பட்ஜெட்ல பண்ணலான்னு பார்த்தா ஃபாதர் எல்லாரும் கூப்பிட்டாரா என்ன? போங்க போங்க. நல்லா இருக்கு. வாங்க சார், எப்படி இருக்கீங்க? டேய், சுச்சி வரத்துக்கு லேட் ஆயிரும் போல இருக்குடா. அவ வரத்துக்குள்ள ஏதாவது சாப்பிடுவோமே. காலையில இருந்து சாப்பிட பசிக்குதுடா. டேய், நம்ம கல்யாணத்தை பார்க்க வரல, தடுத்து நிறுத்த வந்திருக்கோம். யாருக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ம். மேலே தின்னது கீழே வழியாக பிதிங்கிரும். ம், முட்டா சரி. முண்டம். டேய் டேய் டேய். ஆ? எப்படியும் ஃபாதர் சார்பா தான் வந்திருக்கோன்னு சொல்லியிருக்கோம்ல. ம். நான் போய் லைட்டா ஃபாதர்ட்ட பேச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க எப்படி சுச்சியோட எஸ்கேப் ஆகிறதுன்னு பிளான் பண்ணுங்க. சரியா? உன் கல்யாணத்தையும் என் கையாலே நடத்தி Bless me, வைக்கிறேன். Father. God bless you. Thank you, Father. ஹலோ ஃபாதர். Do you know me, my son? இப்போதைக்கு நோ ஃபாதர். லேட்டர் ஐ வில் லெட் யூ நோ எவ்ரிதிங் ஃபாதர். Oh, nice. குறும்பு பையன். என்ன ஃபாதர் இது? ஆ, ஆ? இது என்னோட விசிட்டிங் கார்டு. ஆ. இது வரைக்கும் 99 கல்யாணம் நடத்திருக்கேன். இது 100வது கல்யாணம். 1000 கல்யாணம் நடத்துறதா என்னோட டார்கெட். அப்ப இது உங்க 100வது கல்யாணமா? எஸ் மை சன். கல்யாணம் நடந்த மாதிரி தான். எனி ப்ராப்ளம் மை சன்? நோ ப்ராப்ளம் ஃபாதர். 99 கல்யாணம் நடத்தினது எவ்வளவு பெரிய விஷயம், அதான் சொல்லிட்டு இருந்தேன். நோ 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 நோ. இல்ல, அது சரி, நீங்க யார் சார்பா வந்திருக்கீங்க? ஃபாதர் சார்பா ஃபாதர்? எந்த ஃபாதர்? ஏன் ஃபாதர் சார்பா ஃபாதர்? யூ மீன் நோ அவர் நோ நோ ஃபாதர்? ஒன்லி மை ஃபாதர். ஓ, யுவர் ஃபாதர். ஓகே ஓகே. இன்னைக்கு father ஓ தான். மை காட் ஃபாதர். யா, ஓகே சுஜி, ஓகே. யா, அவ கிளம்பிட்டாளா? என்ன நிலைமை? சுஜி கிளம்பிட்டாலாம், இங்கே தான் வந்துட்டு இருக்கலாம். அது சரி, இப்போவாவது சாப்பாடு. மாடு. நீ சொன்ன ஓகே தான்டா. வணக்கம். அண்ணே, மாப்பிள்ள வர இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுமாண்ணே? பொண்ணு கொஞ்சம் இங்கேயே வெயிட் பண்ணிட்டோம். சரிப்பா. மேடம், வெட்டிங் ஸ்டில்ஸ் எடுத்துக்கலாமா? கூட்டிகிட்டு போங்க. ஓகே சார். வாங்க மேடம். ஸ்மைல் மேடம். ஒன் மோர். பா, சூப்பர் மேடம். போட்டோஸ் நல்லா வந்திருக்கு. இன்னொரு ஸ்டில் கொடுங்க மேடம்.
மேடம் எங்க? சீக்கிரம் சீக்கிரம் வா சுஜி. கார்ல ஏறு. மாட்டணும். சுஜி கார்ல எல்லா ஃபாதரும் சேர்த்து அடிப்பாங்க. பாஸ் வந்து சொன்னீங்க எங்க இருக்காரு? அந்த சேஃபா தான் இருக்கான். நீ கார்ல ஏறு. எனக்கு பாஸ் முதல்ல காட்டுங்க. ஏய் அவன் டிக்கெட் தான் இருக்கான். வந்து பாக்கடா வா. ஆ. பாரு. பாஸ் எங்கடா? என்னடா இங்க தான்டா மடிச்சு போட்டுருந்தீங்க. நீங்க சும்மா தானே சொன்னீங்க. பாஸ் இங்க வரல தானே? இல்ல சுஜி இங்க தான் போட்டு கூட்டு வந்தோம். இங்க தான் இருந்தாரு. எங்க போனாருன்னு தெரியல. ஆமா நான் லாக் பண்ண டிக்கெட் எப்படி ஓபன் ஆச்சு? தெரியலடா. காத்துல ஏதாவது ஓபன் ஆயிருக்கும். ஏய் உண்மையை சொல்லு. நீ தானே ஓபன் பண்ண? அது வந்து மச்சான் கேஸ்க்கு காத்து வரணும்னு ச்சே பாஸ்க்கு காத்து வரணும்னு கொஞ்சம் தான் டிக்கி ஓபன் பண்ணி வச்சேன். போட்டு அங்க வாங்க. இப்போ துரத்திட்டு வருவானுங்க. ஏன் வாங்குறது? சரி ஒண்ணு பண்ணலாம். நீங்களா இங்கே இருங்க. நாங்க 2 பேரும் போய் என்னன்னு பாத்துடா. வாடா. சரி. ஏய் உங்க சுஜி பொண்ணு எங்கேயுமே காணோம் சார். சுஜி சுஜி இல்லையா? எல்லாம் வரமாட்டாளா? ஏய் யாரா நீ? எங்க சுஜி எங்க? சுஜி என்னடா பண்ண? எத்தனை வாட்டி கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டாங்கறானே. எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி ஃபாதர் பேட்ச்னு ஒரு 3 பேர் வந்தானுங்களே, அவனுங்க பேட்ச் தான் இவன். அவனுங்க தான் கல்யாணம் பண்ண தூக்கிட்டு போயிருக்கணும். முதல்ல அந்த ஃபாதரை கூட்டிட்டு வந்து உட்கார வைங்க. கூட்டிட்டு வாங்க சொல்றேன். ஃபாதர், கல்யாண பொண்ணு எங்க? அது அவனோட ஃபாதரை கேளுங்க. நான் சர்ச் ஃபாதர் இல்லையா? உங்க ஃபேமிலின்னு சொல்லி தான் அவங்க கூட்டிட்டு போயிருக்காங்க. எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருந்தா நான் ஏன் இத்தனை கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன்? புரியாம பேசாதீங்க. ஓய், 100வது கல்யாணம் ஃபேமஸ் ஆகணும் தானே இவ்வளவும் பண்ணீங்க. உண்மையை சொல்லுங்க. செய்யறது யாரு, செய்ய விடுறது யாரு? நாம எல்லாம் கடவுளின் தூதர்கள். எல்லாத்தையும் அந்த கடவுளே பாத்துக்குவாரு. புரியாம பேசாதீங்க. தேங்க்யூ ஃபாதர். நீங்க சர்ச் ஃபாதர்ன்றதுனால அந்த ஒரு காரணத்துக்காக உங்களை அடிக்காம விடுறோம். இந்த ஃபாதரை ஏதாவது சொன்னா அந்த ஃபாதர் சும்மா இருப்பாரா மைசன்? கர்த்தரே, உங்க கல்யாணத்தை நான் தான் நடத்தி வைப்பேன். டேக் மை காட். தேங்க்யூ ஃபாதர். இன்னைக்கு 100வது மேரேஜா? பாஸ் ஏட கூடமா மாட்டிக்கிட்டான் போல. பாஸ பொறுமையா கூப்பிடலாமா? பாஸ் பாஸ் வெரி குட் பாஸ் பாஸ். ஏய் பாலு, சந்தோஷ், நீங்க ஆபீஸ் போலையா? மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன்டா. எசக்கு பசக்க. யுவர் ஃப்ரெண்ட்ஸ். யா ஹாய். ஹாய். ஓய். ஹலோ ஃபாதர். ஹலோ, நீங்க ஃபாதர் சார்பான்னு சொல்லியிருக்கனே ஃபாதர். ஓ மறந்து போயிட்டேன். சுசித்ரா வாய்ஸ் மாதிரி இருக்கு. சுசி அப்பா, இவங்களை எதுவும் சொல்லாதீங்க. நான் எங்கேயும் போகல. இங்கதான் இருக்கேன். பாஸ், சாரி. எங்க வீட்டாளுங்க உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. ஐயோ, நீ ஏன் சுச்சி சாரி சொல்ற? நான் தான் உனக்கு சாரி சொல்லணும். உன்னை ரிஜெக்ட் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டேன். எனக்காக நீ உனக்கு கல்யாணமே வேண்டாம்னு நினைச்சதை பார்த்தா உன்னை விட எனக்கு நல்ல பொண்ணு வேற யாரும் கிடைக்க மாட்டாங்கப்பா. ஐ எம் வெரி சாரி. ஐயோ, நீங்க எதுக்காக சாரி சொல்றீங்க? விடுங்க. இப்பயாச்சும் என்னோட காதலை புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு அது போதும். இங்க என்ன நடக்குது சுச்சி? என்ன இதெல்லாம்? அப்பா, உங்ககிட்ட என்னால இப்ப சொல்ல முடியாது. எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. நான் என்னோட பாஸ காதலிக்கிறேன். இட்ஸ் மீ. அங்கிள் நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டீங்க. சுஜியை கூப்பிட்டு போலான்னு தான் வந்தோம். எங்க பாஸ் ரொம்ப நல்லவர் அங்கிள். சுஜியை தங்கமா பார்த்துப்பாரு. அங்கிள், பொண்ணுங்க நிறைய பேர் தான் லவ் பண்ற விஷயத்த பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து மறைச்சு வாழ்க்கை ஃபுல்லா வேதனைப்படுவாங்க. ஆனா சுஜி தான் மனசுல இருக்கிறது வெளிப்படையா சொல்றாளே. புரிஞ்சுக்க வேண்டிய நீங்களே இப்படி யோசிச்சா இந்த வார்த்தை சொல்றதுக்கு அவ எவ்வளோ யோசிச்சிருப்பா. இந்த ஒரு தடவை அவ சைட்ல இருந்து யோசிச்சு பாருங்களேன். இங்க பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க. இல்லைன்னா என்னோட பொண்ணு விருப்பம் இல்ல கல்யாணம் பண்ணி வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டிருப்பா. நீங்களாவது என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. என்கிட்ட சொல்லாம நீங்க எவ்வளவு கூட்டிட்டு போனா எப்படி? நீங்க என்கிட்ட சொல்லி நான் முடியாதுன்னு சொன்னா அப்புறம் கூட்டிட்டு போயிருக்கணும். கரெக்ட் சார். அந்த லாஜிக் எப்படி மிஸ் பண்ணீங்க?
ஃபைனலி என் தங்கத்துக்கு என்ன விருப்பமோ எனக்கும் அதான் விருப்பம். கங்க்ராட்ஸ் பாஸ். தேங்க்யூ ஜோசப். சந்தோஷ். ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்துட்டீங்க. இப்போ என் பையன் நிலைமை என்ன? என் பையனை நாங்க எந்த அளவுக்கு ஒழுக்கமா வளர்த்துருக்கோம் தெரியுமா? வரதட்சணை கூட வாங்காம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். அண்ணனுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு ஓடி போயிட்டாரு சித்தப்பா. நீ என்னடா சொல்ற? ஆமா சித்தப்பா. கடவுளே. இப்படி கவுத்துட்டானே. அப்பாடா எல்லாம் நம்ம நல்லதுக்கு தான். சாரி ஃபாதர், உங்களை ரொம்ப சங்கடப்படுத்திட்டோம் நாங்க. இட்ஸ் ஓகே மைசன். சாரி சொல்ல வேண்டியது எனக்கு இல்ல, அந்த ஃபாதர். இது என்னுடைய 100வது கல்யாணம். இந்த கல்யாணம் வைரல் ஆகணும்னு நினைச்சேனே தவிர இவ்ளோ வைரல் ஆகும்னு நினைக்கல. அது சரி, இந்த 100வது கல்யாணம் நடக்குமா இல்லையா? ஃபாதர், அதை நீங்களே டிசைட் பண்ணிடுங்க. சுசித்ரா ஜோசப் என்ற நீங்க கே ஆனந்த் என்ற இவரை மணமுடிக்க உங்களுக்கு சம்மதமா? எனக்கு சம்மதம் தான். கே ஆனந்த் என்ற உங்களுக்கு சுசித்ரா ஜோசப் என்ற இவங்களை மணமுடிக்க சம்மதமா? ம். என்னப்பா வெக்கப்பட்டுட்டு இருக்க, சொல்லு. ஆஹா ஃபாதர், சம்மதம் ஃபாதர். சந்தோஷ், உனக்கு ஏதோ ஃபைனான்ஷியல் இஷ்யூ இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுதா? ஸோ நீ எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு இந்தா. சார், இது நான் பண்றது சேரிட்டி இல்ல, கம்பெனி சார்பா உனக்கு லோன் கொடுக்குறேன், அவ்வளவுதான். எவ்ரி மந்த் உன் சேலரியில இருந்து கட் ஆயிடும். ஐ ஹோப் ஆல் யுவர் ப்ராப்ளம் சால்வ் வித் திஸ் மணி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் சந்தோஷ். எடுத்துக்கோங்க சார். எனக்காக எங்கள் அப்பா உங்ககிட்ட வாங்கின பணம். சொன்ன காசை சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டோம். அப்பா சொன்னதுக்காக காட்டுக்கு போன ராமர் கடவுளானார். அவர் பிள்ளைக்காக உங்கள் எல்லாரும் முன்னாடி தலை குனிஞ்ச எங்கள் அப்பா எனக்கு கடவுளுக்கும் மேலே சார்.